மார்த்தாள் மரியாள் குடும்பம் ஆண்டவர் எப்போ வந்தாலும் தங்க வைப்பாங்க, அவள் சாப்பாடு போடுவாங்க, அதிகமாக நேசித்தாங்க. ஆனால் லாசரு வியாதியோடு கிடந்தபோது இயேசுவுக்கு சொல்லப்பட்ட போதும் அவர் அவசரமாக அங்கே வரவில்லை. அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஆண்டவர் என்னடா அது நல்லா இருக்கும்போது வந்தார், ஒரு பிரச்சனை நேரத்தில் அவரை காணுமே, அங்கே நல்லா இருந்தோம் அப்பெல்லாம் அவர் வந்தார, இப்போ நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம், சொல்லி அனுப்பியும் அவர் வரலையே. சில நேரம் உங்களுக்கு அப்படி வரலாம், நான் ஜெபித்தும் எனக்கு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை, ஒரு 4 நாட்கள் ஹல்லேலூயா முடிந்து போனதைப் போல இருக்கலாம், இல்லை 10 நாட்கள் முடிந்து போனதைப் போல இருக்கலாம், இல்லை 3 நாட்கள் முடிந்து போனதைப் போல இருக்கலாம். அவர் வருவார், நிச்சயமாய் வருவார். தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதற்கு அவர் விடமாட்டார். ஏதோ டெம்பரரியா தற்காலிகமாய் நீங்களும் நானும் வெட்கப்படுவது போல இருக்கலாம். நீ நம்பினிய, சாப்பாடு கொடுத்திய, தங்க வச்சிய, என்னெல்லாம் செஞ்சீங்க, ஆனால் வியாதின்னு சொல்லி அனுப்பியும் வரலைய. இல்லை இல்லை, அவருடைய நேசம் அவ்வளவுதான், அவருடைய சிநேகம் அவ்வளவுதான். இல்லைங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது மட்டும் நேசிக்கிற ஆண்டவர் அல்ல, மரித்து போன பின்பும் தன்னுடைய நேசத்தை விளங்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போனதென்று, எதெல்லாம் முடிந்து போனது, எதெல்லாம் நாற்றம் எடுத்து விட்டது, எதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்க மறந்து விட்டு இருக்கலாம், நீங்க சோர்ந்து போய் விட்டு இருக்கலாம். அடித்தளம் விடமாட்டார். அந்த கண்மலை, அந்த மூளைக்கல் அவர் விடமாட்டார். இந்த கிராமமே எப்படி இருந்திருக்குன்னா, பெத்தானியா கிராமம், இந்த பிள்ளைங்க பாவம் எவ்வளவு நம்பி இருந்தாங்க, எப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு. அவர் போகிற இடத்துலலாம் வியாதியஸ்தர்களை சுகமாக்குனார. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்கிறாங்க, அவர் சிலரை நேசிப்பார், சிலரை அதிகமாய் நேசிப்பார். நான் நம்புகிறேன், லாசரு குடும்பத்தை இயேசு நேசிக்கவில்லை, அதிகமாய் நேசித்தார். நான் இங்கே இருக்கிறவங்க மேலே சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கலை, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. கையை தட்டி அந்த அன்பை அப்படியே முழுமையாய் பெற்றுக்கொள்ளுங்க, முழுமையாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா, thank you Lord. ஆண்டவர் 4 நாள் கழிச்சு வராரு பாருங்களேன். ரிகோரோ சபா கபா லெபெரே கெலெமெனே தூரி காபா. தேங்க் யூ ஜீசஸ். இன்னொரு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. சில பிரச்சனைகளை நோக்கி நீங்கள் நடப்பீர்கள். முடிந்து போனதுன்னு நினைக்கிற காரியங்கள் நீங்கள் போவீங்க. பாழாய் போன பட்டணங்களை நீங்கள் எடுத்து கட்டுவீர்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தோட பாழாய் போனவைகளை, நான் பாழாய் போன பட்டணங்களை திரும்ப நான் கட்டுவிப்பேன். அந்த பட்டணங்களை கட்டுகிற ஹல்லேலூயா ரிகோரோ சபா. இன்றைக்கு நீங்கள் கடனை கட்டி கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா, நீங்கள் பட்டணங்களை கட்டுவீர்கள், பாழாய் போனவைகளை எடுப்பிப்பீர்கள். எஸ், இயேசு மரித்து போன லாசருவை வார்த்தையை கொண்டு எழுப்பினார். பிரைஸ் காட். யூதர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுல அப்படியே மூக்கு மேல விரலை வச்சு நின்றுப்பாங்க. லாசரு வெளியில எழுந்து வந்த போது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயோ நாங்கள் கூட அவரை தவறா நினைச்சிட்டோம், எல்லாரையும் சுகமாக்குறார, உங்க வீட்டில் ஏன் அந்த சுகத்தை அவர் செய்யலன்ட்டு. ஆனால் இல்லை, மகிமை பெரிதாயிருக்கும். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஒரு ஜீவனின் வல்லமை, மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வியாதி என்கிற எதிரியை ஜெயிக்கிறீர்கள், மரணம் என்கிற எதிரியை ஜெயிக்கிறீர்கள், பிசாசு என்கிற எதிரியை
ஓ ஜெயிக்கிறீர்கள். மாம்சம் என்கிற எதிரியை ஓ ஜெயிக்கிறீர்கள். ஜென்ம சுவாபம் என்கிற எதிரியை ஓ ஜெயிக்கிறீர்கள். மாம்ச கிரியைகளை ஜெயிக்கிறீர்கள். உலக ஞானத்தை ஜெயிக்கிறீர்கள். மனுஷ ஞானத்தை ஜெயிக்கிறீர்கள். எல்லாம் உங்க காலுக்கு கீழ்ப்படுத்தப்படுகிறது. ஓ ரபா லா தகா துரா பாபா பாபா பாபா. சகலத்தையும் நீங்கள் கீழ்ப்படுத்துகிறீர்கள். அதற்கான ஒரு அபிஷேகம் உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி வந்தா அவர் மிரட்டுவார், மிரட்டுவார். மிரட்டுகிற ஒரு தேவன் உங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஓ ரபா லா தகா தரா ரெகே ரே மேனே துரிகாபா. Thank you Lord. அப்படியே சொல்லலாமா? மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்ததே. சொல்லுங்க, உணர்ந்து என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, மலையின் அடிவாரத்தில் இருந்து அப்படியே நம்மை தூக்கி எடுத்து மலைக்கு மேலாய் வைக்கிறார். சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஒரு முறை என்னை தூக்கி 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 எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே. மரித்து சில காரியங்கள் தோற்று போனது போல இருக்கலாம், மரித்து போனது போல இருக்கலாம். அந்த போர் ஆண்டவர் விட மாட்டார், இயேசு நீர் தேடி வருவார். மரித்து அவருடைய அந்த ஜீவனின் வல்லமை, ஐஸ்வர்யத்தின் வல்லமை. எஸ், ஐஸ்வர்யத்துல நீங்க உயிரோட எழும்பி உயரோட இருப்பீங்க. ஆரோக்கியத்துல உயர்வோட இருப்பீங்க. சமுதாயத்துல உயர்வோடு இருப்பீங்க. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு சிலருக்கு தரித்திரம் எதிரியா இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே. Thank you Lord. அதிகமாய்
அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லோர்டு. ஆண்டவர் ஒரு நாளும் தாமதமாக வரமாட்டாருங்க. அவர் ஏற்ற வேளையில் வருகிற தேவன். சூட்டபிள் டயத்தில் உங்கள்கிட்ட வந்து நிற்பார். பிரைஸ் காட். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற நேரம் வரலன்னு உடனே நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. சூட்டபிள் டயத்தில் எஸ், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்னைக்கு வியாதியை சரியாக்கி இருந்தாருன்னா 10 11 லாசரு போயிருந்திருப்பாரு. ஆனா மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதுனால லாசரு தனியா தெரிகிற மாதிரி நீங்க தனியா தெரிவீங்க. 10 11 தெரிய மாட்டீங்க. 101 ஆளா தெரிய மாட்டீங்க. 100 பேர் நிக்கிற இடத்துல நீங்க 1வது நபரா தெரிவீங்க. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்களுடைய திறமைக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய எபிலிட்டிக்கு அப்பாற்பட்டு ஒரு தேவ அபிஷேகம் உங்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய பின்னணியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏசாயா 61 அதிகாரத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள், தேசத்தின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். வாக்குத்தத்த வார்த்தைகளில் ஒன்று, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேங்க்யூ லோர்ட். இப்போ வியாதி சுகமாயிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆனால் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்காது. நான் நம்புகிறேன் மார்த்தாள் மரியாள்லாம் அந்த கல்லறை விட்டு வர்றதுக்கே ஒரு அரை நாளைக்கு மேலே ஆயிருக்கும். அப்படியே பிரமித்து போய் நின்றுருப்பாங்க. எங்க சாலமோனுடைய ஞானத்தையே பிரமித்து போய் கேட்டிருப்பாங்கன்னா, இவருடைய வல்லமையை மகிமையை கண்டவர்கள் எத்தனை அதிகமாய் மெய் மறந்து மெய் சிலிர்த்து பிரமித்து போய் நின்றுருப்பாங்க. முதலாவது உங்க மேல சொல்றேன், நீங்க சில தேவனுடைய மகிமையை சில கிரியைகளை பார்க்கும்போது அதை விட்டு வெளியில வர முடியாத அளவில் பிரமித்து போய் நிற்பீர்கள், மெய் சிலிர்த்து போய் நிற்பீர்கள், உங்களுடைய உடல் எல்லாம் சிலிர்க்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், உங்களை பார்க்கிறவங்களும் பிரமித்து போய் நிற்பாங்க, மெய் சிலிர்த்து நிற்பாங்க. எப்படி இவர்கள் உயர்ந்தார்கள், எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தார்கள், இந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்னு அப்படியே ஒரு சாலமோனின் ஞானம், ஒரு அபிஷேகமாய் சாலமோனுக்கு இருந்த ஒரு ஐஸ்வர்யம், ஓ இப்பொழுது தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவங்க மேல, அவரை மாத்திரமே ஓ நம்பி இருக்கிறவங்க மேல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவங்க மேல ஒரு அபிஷேகமாய் ஊற்றப்படுகிறது. ரிசீவ். ஓ எஸ். ஒரு மகா பரிசுத்த விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பி, ஓ ரபா சா கா தா ரா ரிகே ரே மேனே து ரிகா பா 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 பா. Thank you Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Thank you Lord. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். முதலாவது நான் எந்த அதிசயத்தை பார்க்கணும்னு விரும்புகிறேன்னா, உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதரை கண்டிடுவாய். முதலாவது அற்புதரை பாருங்க. அந்த அற்புதரின் அற்புதங்களை ஓ ஆயிரமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏன்னா நிறைய பேர் அற்புதத்தை பார்த்துருவாங்க, அற்புதரை பார்க்க மாட்டாங்க. ஆகார்லாம் அற்புதத்தை பார்த்தவள், அற்புதரை பார்க்கவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அற்புதரை பார்த்து அற்புதத்தை பார்க்கிறவர்கள். அற்புதம் முதலாவது கிடையாது, அற்புதர் முதலாவது. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய்.
என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதரை கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண இப்ப அற்புதம் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் இப்ப அற்புதரை செய்வேன் நீ அற்புதரை கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதரை கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். என்னை அதிசயம் காணச் செய்வீர் நான் அற்புதரை கண்டிடுவேன். என்னை அதிசயம் காணச் செய்வீர் நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காணச் செய்வீர் நான் அற்புதரை கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வீர் நான் அற்புதம் கண்டிடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். அற்புதரையும் நீர் செய்கிற அற்புதங்களையும் காணக்கூடிய இடத்துல நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கவும் அதிலே இருக்கிற கிருபையை உணரவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். நன்றி அப்பா.